ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவி, திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக மழை இல்லாமல் எல்லாமே காஞ்சி போச்சு. ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் மாடுகளுக்கு தீனிக்கு என்ன செய்கிறது, இருந்த தட்டையும் தீர்ந்து போச்சு, புல் பூச்சியும் பூராமும் அறுத்து போட்டு தீர்ந்துருச்சு. கொஞ்சம் நஞ்சம் இருந்ததையும் மாட்டை கட்டி வச்சு தீர்த்துட்டோம். அப்புறம் என்ன செய்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது வைக்கப்புல் வாங்கினோம். வைக்கப்புல் எவ்வளோ ஒரு கட்டுன்னு கேட்டிங்கன்னா 240 எங்கள் ஊர் பக்கத்து. அதுக்கு முன்னாடி ஒரு 20 நாளைக்கு முன்னாடி 210 இறக்குனாங்களாம். அப்புறம் 20 நாள் மழை இல்லாதனால பழையபடி 240. அதுவும் வாங்கி டெய்லியும் நம்ம ஒவ்வொரு கத்தை தீர்ற மாதிரி இருக்குது. அதுவும் தீர்ற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ தான் என்ன செய்கிறது அப்படின்னு யோசித்து ஒரு பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் தண்ணி கட்டுறாங்க. அந்த தோட்டத்தில் கேட்டுட்டு அவங்கள்ட்ட எங்கள் மாடுகளுக்கு கொஞ்சம் புல் பிடுங்கி போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்கள்ட்ட புல் பிடுங்கி போட்டு காலையில் கொண்டு போய் கட்டி புல்லை பிடுங்கி போட்டு திங்க விட்டு ஒரு அரை வயிற்றுக்கு திங்க விட்டு மதியானம் தண்ணி விட்டு கட்டிடுறது. திருப்பியும் பழையபடி ஒரு 3 மணிக்காட்ட பிடிச்சிட்டு போய் அங்கே பக்கத்தில் கட்டி புல்லுகளை பிடுங்கி போட்டு திங்க விட்டு கொண்டு நைட் தண்ணிக்கு விட்டு நைட்டு கட்டிடுறது. நைட்டுக்கு வேணால் கொஞ்சம் போல் புல் பிடுங்கிட்டு நைட்டு தீவனத்துக்கு போட்டுக்கிறது. இப்படி தான் ஒரு அரை வயிறுன்னு கூட சொல்ல முடியாது அவங்களுக்கு. தண்ணி முக்கால்வாசி தண்ணி தான் அவங்களுக்கு இப்போதைக்கு மெயினாக. இப்படி தான் போய்கிட்டுருக்கு. எப்படி கதை என்ன கதைன்னு எங்களுக்கே தெரியல. இந்த நிலமை நீடிச்சிருச்சு அப்படின்னா என்ன செய்ய போகிறோம்னு தெரியல. விவசாயம் பண்ணவும் முடியாது. மழை வந்துச்சுன்னா இவங்களுக்கு மேய்ச்சலுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடும். மழை இல்லை அப்படின்னா பழையபடி வைக்கப்புல்லை நோக்கி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். வைக்கப்புல்லெலாம் பார்த்திங்கன்னா ஒரு நேரத்துக்கு 150 விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ மழை இல்லாதனால பார்த்திங்கன்னா டக்குன்னு ஏறிக்கிச்சு. சோளப்பயிரும் ஃபுல்லாக எங்களுக்கு தீர்ந்துருச்சா. பழையபடி இப்போ நம்ம சோளத்தான் போடணும். வெள்ளை சோளம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிலோ 40 சொல்லி சொல்கிறாங்க. எங்களுக்கு வேறு ஒன்றும் வழி தெரியல. அதை தான் வாங்கி நான் போட்டு தான் ஆகணுங்க.